வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே, உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே, உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். என்னை சேரும் ஊக்கம் நீயே, உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உணவாக என்னை
சேரும் ஊக்கம் நீயே, உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினே. எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர்கள் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் நம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கபர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களை, பொது காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இயேசுனுடைய வாழ்க்கையின் முதல் புதுமை கானாவூர் திருமணம். நிறைய பேர் பேசி தளர்ந்து போன ஒரு புதுமை. நிறைய பேர் காதால் குளிர கேட்டு தளர்ந்து போன புதுமை. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புதுமை. கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். நம்முடைய ஊரில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னார். அதாவது திருமண ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது. கடைசியில் ஆள் கூட்டம் தீர்ந்து போச்சு. இன்னும் 500 பேர்கிட்ட சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. எந்த அளவிலான ஒரு உணர்வு அந்த குடும்பத்தினருக்கு இருக்கும், அதாவது அந்த குடும்பத்தை திருமணத்தை நடத்துகின்ற குடும்பத்துக்கு இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்த பின்பு இந்த சிந்தனைக்கு நுகழலாம். ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டு, சம உரிமை, பொது நன்மைக்கான மனநிலை உருவாக்கம், இவைகள் அடிப்படையிலே இந்த புதுமையிலே அடங்கியிருக்கிறது. முதலில் வந்தவர்களுக்கு நல்ல ரசத்தை பரிமாறுவதும் கடைசியில் வருகின்றவர்களுக்கு தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவதும் மனித ரீதியாக நீதியாக ஏற்றுக்கொண்டு விட்ட பழக்கமாகவே இருந்தது. ஆனால் மரியாவோ தமது மகன் இயேசுவின் அருமடையாளத்தின் வழியாக கடைசியாக வந்த ஒதுக்கப்பட்ட சமூக அந்தஸ்து குறைந்த மக்களுக்கு நல்ல தரமான ரசம் கிடைக்க வழி செய்து விட்டார். ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முதலில் வந்தவர்களுக்கு சமமான ரசம் கிடைக்க செய்யாமல் அதைவிட சிறந்த ரசம் கிடைக்க செய்வதே இந்த கானாவின் ஆன்மீகமாக பார்க்கிறோம். இறைவனின் நீதியாக, இறைவனின் திருவுளமாக பார்க்கிறோம். அதனை அன்னை மரி இந்த அற்புத செயல் வழி நிறைவேற்றி விட்டார். நாமும் மனித நீதியை அல்ல, இறை நீதியை செயல்படுத்துகின்றவர்களாகத்தான் வாழ அழைக்கப்படுகிறோம். உணவின் வழியாக,
உறவின் வழியாக, உதவியின் வழியாக ஒருவர் எல்லோரும் ஒருவரோடும் இணைந்து போகிற ஒரு வாழ்க்கையைத்தான் இறைவனின் திருவுளமாக இந்த கானாவூர் திருமணம் எனக்கு சொல்வது போன்று தோற்றுகிறது. அன்னை மரியாவை பார்த்தால் என்ன சொல்லுகிறார்? என் மகன் சொல்வதை செய்யுங்கள். இயேசு சொல்வது போல நம்ம கேட்டோம்னா, இயேசு சொல்வது போல நம்ம செய்தோம்னா, நிச்சயமாக இதைவிட பல பல புதுமைகள், நம்முடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறது போலதான் இயேசு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம விரும்புறது போலத்தான் இயேசு செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம். அது தவறு. தேர்ந்து தெளிதல் என்பது அது அல்ல. கடவுள் அல்லது ஆண்டவர் இயேசு அல்லது அன்னை மரியாள் எதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதை நாம் செய்வதுதான் இறைவேண்டல், விசுவாசம், நம்பிக்கை என்பது என்னுடைய தீராத ஒரு தாகமாக இருக்கிறது. அன்னை மரியாவை இடஒதுக்கீட்டு கொள்கையின் தாரகை என்று வர்ணித்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்டோருக்கும் ஓரங்கப்பட்டோருக்கும் சார்பாக வாதிட்ட போது அதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு உயரிய பங்கை பெற்று தந்தாரே அன்னை மரியா. திருமண வீடுகளில் முதற் பந்தியிலே பணக்காரர்களும் செல்வாக்கு நிறைந்தவர்களும் தான் உட்காருவாங்க. அதுல வேற இப்ப இங்க பார்த்தா சாப்பிட்டுட்டு ஒரு கூட்டம் இருக்கும், அதுக்கு பின்னால சேருக்கு பின்னால கூட ஒரு கூட்டம் நின்றுட்டே இருக்கும். அசிங்கமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்கள தின்ன விட மாட்டாங்க, இவங்களுக்கும் நிற்கிறது அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. இது என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை. திருமணத்துக்கு மட்டுமல்ல, இது சவுபந்தியில அதான் நடக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எப்படி மாற்றம்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அன்னை மரியாள் திருமண வீடுகளிலே முதற் பந்திகளில் பணக்காரர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள் தான் அமர்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் திராட்சை ரசம் குறைபடாமல் கிடைத்து விட்டது. எல்லாருக்கும் போதுமான அளவு, அதோட நிறைய குடிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் போறவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் தான் இருப்பாங்க. பிச்சைக்காரவங்க, பெண்கள், குழந்தைகள், ஒதுக்கப்பட்டவங்க, திருமண வீட்டாரால் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று கருதப்படாதோர் முதலியோரை அமர்ந்திருப்பார்கள். இவங்களுக்கு தான் ரசம் குறைபட்டு விட்டது. கடவுள் சும்மா இருப்பாரா? மற்றவர்கள் அதை பற்றி அதிகம் அக்கறைப்பட்டு கொள்ளாத சூழலில்தான் அன்னை மரியாள் துணிந்து நீதி உணர்வோடு நம்பிக்கை உணர்வோடும் இறைமகன் இயேசுவை தன்னுடைய மகனை அணுகுகிறார். தனது நேரம் வரவில்லை என்று நாசுக்காக இயேசு மறுப்பு சொல்வது போல இருந்தாலும் கூட அவரை வலியுறுத்தி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் அருஞ்செயலை, தன் முதல் அற்புத செயலை இயேசு நிறைவேற்ற காரணமானார். எனவே ஒதுக்கப்பட்ட கடைசி பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் முதல் பந்தியில் அமர்ந்து ரசம் குடித்த செல்வாக்கு மிக்கோரை விட அதிக சுவை நிறைந்த நல்ல ரசத்தை அவர்கள் மனம் நிரப்பும் வரை அனுபவிக்க முடிந்ததே, அதுதான் கானாவின் ஆன்மீக அற்புதம். இவ்வாறு ஒதுக்கப்பட்டோருக்கு அதிக தரமும் அளவு மிக்க திராட்சை ரசம் கிடைத்தது. எனவே அன்னை மரியா இடஒதுக்கீட்டின் தாய் என்று பெருமையோடு சொல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. எனவே தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவுதலும், உரிமை இழந்தோருக்கு உதவுதலும், அதை உள் உணர்ந்து தன்னலமின்றி விரைந்து செய்வதும் தான் இந்த கானாவின் ஆன்மீகம். மனிதர்களின் நீதி உணர்வுக்கும் இறைவனின் நீதி உணர்வுக்கும் உள்ள வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு என்பதை விவிலியத்தின் பல பக்கங்களிலே காண்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு இறை தந்தை நீதியை பல ஓமைகள் வழியாக நன்கு எடுத்துரைத்துள்ளார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாவும் அந்த இறை நீதியின் அறிவிப்பாளராக செயல்படுவதை பார்க்கிறோம். நாமும் முடிந்த வரைக்கும் உள் உணர்ந்து உதவுவோம், தன்னலமின்றி உதவுவோம், விரைந்து உதவுவோம். அதுவே கடவுளுடைய திருவுளம். ஆமேன். மன்றாடுவோமாக. நீதியின் நாயகனே ஆண்டவரே, அன்னை மரியா வழியாக உமது நீதியை நிலைநாட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உலகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம், முதன்மை நன்மைகளும் கொடுத்து இறை நீதியை நிலைநாட்ட எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பிக்கை நலம்
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமிகு அவர் அன்னை சுவைத்ததா
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.